நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட, கொண்டு வந்த மூட்டையை எங்க விட்ட? எனக்கு அறிவே இல்ல. அந்த ஆடு இருக்கிற ரூம்ல தான் விட்டேன்னு நினைக்கிறேன். எங்க ஊர்ல கூட வழியை கண்டுபிடிச்சலாம் நினைக்கிறேன். இந்த வீட்ல வழியை கண்டே பிடிக்க முடியல. இந்த மூட்டை அந்த பொண்ணோடதுன்னு நினைக்கிறேன். நீ எங்க போயிருந்த? உன் மூட்டை எங்க இருக்கு? என்ன மன்னிச்சிடுங்க, உங்க வீடு ரொம்ப பெருசா இருக்கா, தெரியாம வேற ரூம் போயிட்டேன். உங்க வீடு ரொம்ப பெருசுங்க, பேசாம சைன் போர்ட் மாட்டி விட்டுடுங்க. சரி, நீ என் கூட வா. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கோயமுத்தூர்ல சாப்பிட்ட மாதிரி நிச்சயமா உங்களால அதை செஞ்சு கொடுக்கவே முடியாது. எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? அந்த கடை பேரு, அந்த ஸ்வீட்டு கடை பேரு என்னன்னு தெரியலையே, ஞாபகமே வரலையே. ராமா ஸ்வீட், அந்த கடை தான். தயவு செஞ்சு மன்னிச்சிருக்க பாட்டிமா, நீங்க பேசும்போது குறுக்க பேசிட்டேன். நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன், அதனாலதான். ஆமா, நீ யாரு? பாட்டி, இவங்க புடவை கொண்டு வந்திருக்காங்க. புடவை இப்ப யாருக்காக? உங்களுக்கு தான். சிக்கன் கறி வர்க்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சவங்க தான் இதுக்கு சரியான விலையை கொடுப்பாங்க. ஆளை மயக்கிற மாதிரி நல்லா தான் பேசுற, ஆனா புடவையெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியலையே. இதையெல்லாம் பாருங்க, இது பாருங்க, இதுல புக்காரோ ஒர்க் இருக்கு. அப்புறம் இது சிக்கன் கறி ஒர்க் மேல லேஸ் வச்சிருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது மாதிரி புடவையெல்லாம் பாக்குறேன். இந்த காலத்து பசங்களுக்கு பேரு கூட தெரியாது. பாத்தீங்களா, நான் முதல்லயே சொன்னேன்ல. பாட்டி, நீங்க புடவை பாத்துட்டு இருங்க, நான் போய் பர்ஃபி செஞ்சு கொண்டு வரேன். இங்க பாருமா, அஸ்வினுக்காக வேற ஏதாவது செய். ஆமா பாட்டி, அவனுக்கு பர்ஃபியே பிடிக்காது. அதோட அவன் வேற கிளம்பிட்டான். யாரது? சின்ன, என்னோட பேரன். அப்படிங்களா? சின்னவனா? எப்பவுமே ஏதாவது ஒரு டென்ஷன்ல தான் இருப்பான். என்ன பண்றது பாட்டி, ஸ்வீட் சாப்பிடாதவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ஒருத்தங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கலன்னு சொன்னா என்னால நம்பவே முடியல. அவரை நான் பார்த்தே ஆகணும். என்ன பண்றது, சுகர் வியாதி இருக்குல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஸ்வீட் சாப்பிடுறாங்களோ இல்லையோ, ஆனா கசப்பான ஆளா இருப்பாங்க. பாவக்காவையும் வேப்பலையும் சேர்த்த மாதிரி. என்னங்க தண்ணி? உனக்காக நான் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். உட்காருமா, குடி. பாட்டி, உங்களுக்கு புடவை பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா எதை தேர்ந்தெடுக்கிறதுனே எனக்கு புரியல. இது உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. பூஜைக்கு இதை கட்ட ரொம்ப நல்லா இருக்கும். பாட்டி, எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு பூஜைக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல, வரவங்களுக்கு ஒரு ஒரு புடவை கொடுத்தா என்ன? சூப்பரான ஐடியாங்க. இல்ல, இந்த புடவையெல்லாம் என்னோடதுங்கிறதுக்காக. நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ விற்க வந்திருக்க, நாங்க வாங்க போறோம். ஆனா ஒண்ணுமா, இந்த புடவையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படின்னு சரி பாட்டி, நாம ஒரு 200 புடவை ஆர்டர் பண்ணலாம், சரிங்களா? சரிம்மா. 200? அந்த அம்மனுக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு என்னமோ 12th டிஸ்டிங்ஷன் கிடைச்ச மாதிரி இருக்கு. இந்தங்க பாட்டி, இதுல எங்க நம்பர் இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். அது வந்து எங்க அம்மா இப்பவும் போறேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால நான் போயிட்டு வரேங்க. போயிட்டு வாமா. இன்னொரு விஷயம், ஜூஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சிலர்கிட்ட நாம பேசினாலே கொஞ்ச நேரத்திலேயே அவங்க நம்ம மனசை கவர்ந்துருவாங்க. அடக்கடவுளே, இப்படி என் கண்ணுக்கு கீழே ஒரு பிளாக் கலர் ஸ்பாட் வந்துருச்சே, கஞ்சாவியா இருக்கு. யாராவது பார்த்தா எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைச்சுக்க மாட்டாங்க. என்ன சாப்பிட்டேன்னு தெரியல, இதுக்கு எப்படி வந்துச்சுன்னு. ஹலோ, ஹாய், பாய் பாய். இது எங்க விழுந்து தொலைஞ்சது? அட, நாள் முழுக்க நான் டாங்கி மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது போதாதுன்னு இந்த தொல்லை வேற. இது எங்க போய் தொலைஞ்சிச்சு? கவனிங்க, லட்சுமி தானே தேடுறீங்க.
தாத்தாவும் அதே தான் தேடுறாரு. ஹலோ ஹாய் பை பை. ஆமாமா, நீ யாரு? புடவைய கட்டிட்டு போலான்னு வந்தேன். அஞ்சலி மேடமே நான் பார்த்து பேசிட்டேன். அஞ்சலி மேடமா? ஹலோ ஹாய் பை பை. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுதா? என்னம்மா நீ இங்க இருக்கியா? என் கூட வெளியில வாமா, இல்லனா நீ வழி தவறி போயிடுவ. வா. ஐயோ, கம்மல் இல்லன்னு என்ன சர்பன்ட்னு நினைச்சிட்டாளா என்ன? நான் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் இவ ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டா போல இருக்கு. எங்க போனா இவ? எங்கயாவது போய் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா போல இருக்கு. ஸ்ருதி, புடவை ஏதாவது வித்தியா இல்லையா? 200 புடவைக்கான ஆர்டர் கிடைச்சிருச்சு. என்னடி ஆச்சு? பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? சும்மா ஏன் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு கிண்டல் பண்ண வேற ஆளே கிடைக்கலையா? அம்மா பிரியா, இப்படி வந்து என் கைய கொஞ்சம் கிள்ள. வலிக்குதே. கிள்ளுன்னு சொன்னா மெதுவா கிள்ளணும். கைய பிஞ்சு போற அளவுக்கு கிள்ள கூடாது. இது உண்மைதானா? சரி, இதுவும் நல்லதுக்கு தான். இவ இன்னைக்கு போய் உருப்படியா ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு வந்திருக்கா. சரி, உண்மையே சொல்லு, எவ்வளவு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க? அட்வான்ஸா? அட்வான்ஸ் வாங்கணுமா என்ன? இல்ல, நான் அவங்க கிட்ட பேசிட்டேன். அவங்க நிச்சயமா ஃபோன் பண்ணுவாங்க. ஆமா பிரியா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இல்ல? அதனால நீ கிச்சனுக்கு போய் கொஞ்சம் சக்கரை கொண்டா. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வாயில போட்டுக்கலாம் இல்லையா? ஆஹா, நெய்ய தொடக்கூடாது சரியா? 2 பேரும் குண்டாயிடுவீங்க. போங்க போங்க, உள்ள போய் பேசிக்கலாமா? ஹலோ ஹாய் பை பை. கோயம்புத்தூர்ல இருந்து சாரி என்டர் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அத நானும் பார்க்கலாமா? ஷோ ஷோ. சரிங்க அத்தை. அதுவும் அந்த பையில தான் இருக்கு. புடவை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா இல்லையான்னு புடவைய பார்த்துட்டு சொல்றேன். குட்டா பேடான்னு. அந்த பொண்ணு என்ன சர்வெண்ட்னு நினைச்சு என்ன இன்சல்ட் பண்ணிட்டா. எப்படி இந்த ஆர்டர் அவளுக்கு கிடைக்குதுன்னு நானும் பாக்குறேன். அம்மா அஞ்சலி, இத கொஞ்சம் பாரு. இங்க ஓ மை காட் நடந்திருக்கு. நீ என்னடானா அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்க? என்ன செத்த? இந்த புடவையெல்லாம் செக் பண்ணி பாத்தியா இல்லையா? நாங்க சும்மா மேலோட்டமா தான் பார்த்தோம். ஏமாத்தி இருக்கா அவ? நல்லா இருக்கிற புடவையெல்லாம் மேல் பக்கமா வச்சுட்டு கிழிஞ்ச மோசமான புடவையெல்லாம் உள் பக்கமா வச்சு நம்மள ஏமாத்த பாக்குறா. ஸ்டூபிட். நீயே பாரு, புடவை கிழிஞ்சு போயிருக்கு. பாட்டி, இங்க பாருங்க, புடவை கிழிஞ்சிருக்கு. ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இவங்க கிட்ட எல்லாம் நம்ம புடவை வாங்க வேண்டாம். அவ கொண்டு வர புடவையெல்லாம் இப்படி கிழிஞ்சிருந்தா கிழிஞ்ச புடவைய நாம கட்டக்கூடாதுல்ல. பூஜைக்கு வந்தவங்கள ஹலோ ஹாய் பை பை சொல்லுவாங்க. ஏய் அஞ்சலி, இத புடி. அந்த பொண்ணுக்கு ஒரு போனை போட்டு கொடு. அவகிட்ட இத பத்தி நானே பேசுறேன். புடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, அப்பாக்கு ஃபோன் பண்ணலாமா? அதோ அவங்களே ஃபோன் பண்ணிட்டாங்க. அத்தை, உங்களுக்கு பணம் மிச்சம். ஹலோ ஹலோ ஹாய் பை பை. நான் சாந்தி இல்லத்துல இருந்து டாக் பண்றேன். சொல்லுங்க, உங்களுக்கு இன்னும் புடவை வேணுமா என்ன? பேசு பேசு பேசு. ரொம்ப ஸ்மைலிங்கா பேசுறீங்கல்ல, அத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க ப்ளீஸ். இதுக்கு முன்ன கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்றதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணிருக்கேன். நீங்க கொண்டு வந்தீங்களே அந்த புடவை கிழிஞ்சிருக்கு. எல்லாமே டூப்ளிகேட் புடவை. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஹலோ ஹலோ
என்னாச்சு? உன் முகம் இப்படி ஆயிடுச்சு? அத்தை அது வந்து அதை இதுன்னு சும்மா இழுத்துக்கிட்டு இருக்காத, விஷயத்த சொல்லு. அத்தை அவங்க ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. அத்தை அத்தை என்னாச்சு? நான் போய் பம்ப் கொண்டு வரவா? இந்தங்க அத்தை. எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அங்க போய் என்ன பிரச்சனை பண்ண? ஆர்டரையே கேன்சல் பண்ணிட்டாங்க. அத்தை புடவை சரியில்லைன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, நான் நாளைக்கே போய் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப கூட என்கிட்ட போன்ல வேற யாரோ ஒருத்தங்க தான் பேசினாங்க. ஏய் நில்லு. இது வரைக்கும் நீ நடிச்சதெல்லாம் போதும். நான் என்ன செய்வேன்? இனிமே எல்லா விஷயத்தையும் நானே பேசி தீர்த்துக்கிறேன். இங்க பாரு, போன் வந்தா நீ எடுக்க கூடாது. நானே எல்லாத்தையும் பேசிக்கிறேன். ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களா? இன்னைக்கு ஆர்டர் கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னீங்கல்ல, ஆனா யாருமே புடவை கொண்டு வரல. இனிமே உங்களுக்கு நான் ஆர்டர் கொடுக்கவே மாட்டேன். என்ன நடக்குது இங்க? புடவை எடுத்துட்டு நீ எங்கடி போன? மறுபடியும் ஏதோ போய் சொல்லி என்ன ஏமாத்தி இருக்க. அத்தை போன் பண்ணது யாரு? போன் பண்ணது என்னோட கஸ்டமர். அவங்களுக்கு தான் புடவை சாம்பிள காட்டிட்டு வான்னு இவ்வளவு அனுப்பி வச்ச. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவ அவங்க வீட்டுக்கு போய் சாம்பிள காட்டவே இல்லையா. அடியே, இந்த அத்தை கிட்ட போய் சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? இல்லத, சத்தியமா நான் அங்க போயிருந்தேன். சாரி அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். மூட்டைய தொலைச்சிருப்ப, அதுதான் போய் சொல்ற. உண்மையை சொன்னா நான் உன்னை அடிப்பேன்ல. சத்தியமா சொல்றேன் அத்தை, உண்மையா நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். மறுபடியும் போய் சொல்லிக்கிட்டே இருக்காளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீ தப்பான அட்ரஸுக்கு போயிட்டு, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம்? சொல்ல போனா தப்பு என் மேலதான். உன்னை நம்பி நான் அனுப்பின பாரு. அக்காவோட கல்யாணத்தையே நிறுத்த முடிஞ்சவளால இன்னும் எவ்வளவோ பொய்யெல்லாம் சொல்ல முடியும். புடவைய கொண்டு போய் எங்க தொலைச்சாலோ, இல்ல அதை வித்து அந்த பணத்தை எதாவது வாங்கி தின்னியா? கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நான் வேணும்னு இப்படி எல்லாம் செய்யவே இல்ல. 200 புடவைக்கான ஆர்டரும் கொடுத்தாங்க. அப்புறம் நான் இப்பவே நில்லு. இது வரைக்கும் நீ நடிச்சதெல்லாம் போதும். பேசாம உள்ள போய் உட்காரு. என்னோட பேரனுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான், ஆனா எனக்கு இதுவே போதும். ஆமா பாட்டி, மாமாவும் இதைத்தான் யோசிப்பாரு. கொஞ்ச நாளாவது அக்கா இல்லாம நிம்மதியா இருக்கலாம்னு யோசிச்சிருப்பாரு. நீ எதுவுமே பேசாத சின்னா. அஞ்சலி மட்டும் இங்க வராம இருந்திருந்தா நீயும் இந்த வீட்டுக்கு பௌர்ணமி நிலா மாதிரி 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வர்ற. அம்மா அஞ்சலி, இன்னைக்கு என்ன ஸ்வீட் செஞ்ச? நேரமாச்சு, நம்ம 2 பேரும் கிளம்பலாமா? ஷோர், லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. நான் ஈவினிங் வாக் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் எங்கிருந்தோ வந்து நம்மளை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு தானே நஷ்டம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன். அம்மா அஞ்சலி, அந்த ஸ்வீட்டை என்னோட ரூமுக்கு கொண்டு வந்து கொடுத்துரு. இங்க இருக்கிறவங்க முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டாலும் கசக்கும். இன்னொரு விஷயம், நாளை காலையில பூஜைக்கு போறோம். வீட்ல இருக்கிற எல்லாரையும் வர சொல்லிருக்காங்க. சரி பாட்டி. அஞ்சலி, அப்புறம் நாளைக்கு என்னால உங்க கூட வர முடியாது. அந்த சங்க ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போன் பண்ணுவாங்க. அதனால நாளைக்கு நான் கொஞ்சம் பிஸி. சரிங்க அத்தை. அம்மா அஞ்சலி, கையில அவ்வளவு பெரிய போன் வச்சுக்கிட்டு சுத்துறாங்கல்ல, அந்த போனுக்கு பண்ண மாட்டாங்களா? ஆமா பாட்டி. இல்ல இல்ல, போன் பண்ணிட்டு விசிட் பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றேன், நாளைக்கு என்னால வர முடியாது. பாட்டி இருங்க, நானும் உங்க கூட உங்க ரூம் வரைக்கும் வரேன். சரிம்மா. நான் என்ன இவங்களோட கோட்டா? இவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? ஹலோ, ஹாய், பாய் பாய். ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்யற ஸ்ருதி? அத்தை ரொம்ப நாள் வரைக்கும் இந்த விஷயத்த மறக்கவே மாட்டாங்க. இதே மனசுல வச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன செய்யறதுக்கா? 100 கிராம் பழம் வாங்கினா கூட அதுல ஒரு பழம் கெட்டு போயிருக்கும். ஆனா என் தலையெழுத்து ரொம்ப மோசமா இருக்கு.
நல்லது செய்யணும்னு நினைச்சு போனா கூட எல்லாமே தப்பா இருக்கு. ஆனா இந்த வாட்டி நடந்ததுல உன் தப்பு தான் இருக்கு. சரியான வீடு எதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தானே நீ உள்ள போயிருக்கணும். நீங்க சொல்றது உண்மைதான்க்கா. தப்பு பண்ணது நான் தான். அத்தைக்கு உதவி செய்யணும்னு ரொம்ப உற்சாகமா இருந்தேன். ஆனா சரி சரி அதையெல்லாம் விடு. சும்மா அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத. சரி நீ வீட்டுக்கு வந்த உடனே 200 புடவைக்கு ஆர்டர் கிடைச்சதுன்னு சொன்னல, அப்புறம் அது? ஆமாக்கா, ஆர்டர் கிடைச்சது. ஆனா என் துரதிர்ஷ்டம் அந்த இடத்துக்கு எனக்கு முன்னாடியே போயிடுச்சு. அதனால எந்த ஆர்டரும் போயிடுச்சு, ஒரிஜினல் ஆர்டரும் போயிடுச்சு. பேசாம ஒரு வேலை பண்றேன். நாளைக்கே நான் அஞ்சலி மேடம்க்கு ஃபோன் பண்றேன். கண்டிப்பா எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தோணுதுக்கா. இல்லனா அவ்வளவு நல்ல புடவை எப்படி டேமேஜ் ஆயிருக்கும்? போதும் சுஜி. இதுக்கப்புறமா நீ ஒரு சின்ன பிரச்சனை பண்ணனா கூட அத்தை உன்னை இந்த வீட்டை விட்டு நம்ம ஊருக்கே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நானும் உன் கூட வர வேண்டியதா போயிடும். அக்கா, எனக்கு நல்லா தெரியும். யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் நீங்க இருக்கீங்கல்ல. என் வாழ்க்கையிலேயே ரொம்ப நல்ல, ரொம்ப சூப்பரான துணை. சரி போதும் போதும். எனக்கு சும்மா ஓவர ஐஸ் வைக்காத. முதல்ல தூங்கலாமா? அக்கா, நான் ரொம்ப நேரமா ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாவா? 2 செகண்ட் முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்தோம்ல. நாம 2 பேரும் இப்ப என்ன முடிவுக்கு வந்திருக்கோம்? நாம 2 பேரும் இப்படியே கைய கட்டிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. பழம் எப்படி இருந்தாலும் சரிக்கா, அத வாங்கிதானே ஆகணும். அதனால உடனே போய் அத்தை கிட்ட பேசலாம் வேலை விஷயத்தை பத்தி. இல்ல வேண்டாம் ஸ்ருதி. பைத்தியமா உனக்கு? சிங்கத்தோட வாயில போய் தலைய வச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஒரு நிமிஷம். அப்படியே கை நீட்டு. இப்போ ஏதாவது விஷ் பண்ண. சாரி டீல் கிடைக்கணும், அத்தைக்கு கோவம் போகணும், எனக்கு வேலை கிடைக்கணும். நில்லுங்க மிஸ்டர் ராஷ்மன், நில்லுங்க மிஸ்டர் ராஷ்மன், நில்லுங்க மிஸ்டர். ஓ, உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பெரிய ஆளா? உங்களுக்கு எதுக்காக இவ்ளோ ஆணவம்? மார்க்கெட்ல 4 பேர் முன்னாடி எதுக்கு என்ன அவமானப்படுத்துறீங்க? உங்க 50,000 ரூபாவை நிச்சயம் திருப்பி கொடுத்துருவேன். நீ 50,000 திருப்பி கொடுக்க போறியா? எப்படி? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லுங்க. 25, 50, 1 லட்சம், 2 லட்சம் சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ருதி, என் பேரு ஸ்ருதி. நான் கோயம்புத்தூரை சேர்ந்தவ. அதான் எங்க ஊரு. ஸ்ருதி ஸ்ருதி நாங்க எப்போ ஸ்ருதி உன் பேரு தான் ஸ்ருதின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப யார்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அந்த ஆளுக்கு 50,000 ரூபாவை நான் நிச்சயம் கொடுத்தே தீருவேன். அப்படின்னா அவன் இப்போ உன் கனவுல கூட வந்துட்டானா? அப்புறம் ஸ்ருதி, நம்ம கொடுக்க வேண்டியது 25,000 ரூபாய் தானே? சரி இதெல்லாம் விட, காலையில மணி 8 ஆகுது. சீக்கிரமா குளிச்சு இப்ப ரெடி ஆயிட்டு வா. ஆமா பிரியா, என்னன்னு பாத்துட்டு வர்றாரு. கடவுளே, காலையில காண்ற கனவு பலிக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ப்ளீஸ் 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 இந்த கனவு நினைவாகணும். நான் உங்களுக்கு 1000 வாட்டி தேங்க்ஸ் சொல்றேன். ஸ்ருதி, அந்த ஷாம் ஃபோன் பண்ணிருக்காரு. கடவுள் இப்பவும் துணையா இருப்பாரு. வணக்கம். என்ன? இல்ல, சரி. என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போன் பண்ணது யாரு? அது ராங் நம்பர் அத்தை. என்னடி சொல்ற நீ? ராங் நம்பரா? ராங் நம்பர்லயே இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தா? அது ரொம்ப பெரிய நம்பரா, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு.
என்ன சொன்னாரு? அக்கா கூப்பிட்டிருக்காரு. எப்போ, எதுக்கு, அக்கா எங்க? ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, எல்லாத்தையும் நானே சொல்றேன். வேலை விஷயமா பேசணும்னு சொன்னாரு, ஆனா கொஞ்ச நேரத்துல வரணும்னு சொல்லிருக்காரு. அவரை பாக்குறதுக்கு உன்னை எங்கேயுமே தனியா போக விட மாட்டேன். அக்கா நானும் தனியா போக மாட்டேன். அப்பனா சரி. என் கூட நீங்களும் வருவீங்கல்ல? பைத்தியமா உனக்கு? இவ்ளோ பெரிய ஊர்ல தெரியாத ஒருத்தரை பார்க்க நான் வரல. அக்கா எவ்வளவு பெரிய ஊரா இருந்தா என்ன, நாம சின்ன இடத்துல தானே மீட் பண்ண போறோம். நாம 2 பேரும் கோயம்புத்தூர்லயே வந்திருக்கோம். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்கக்கா. இங்க பாருங்க, இப்படியே நம்ம பயந்துகிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியாது. தயவு செஞ்சு வாங்கக்கா ப்ளீஸ். ஆனா அத்தை எப்படி சமாளிக்கிறது? அத்தை என்ன செய்ய அவங்க. ஆ, அத்தை என்ன செய்யறதா? உங்க 2 பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னடி குசு குசுன்னு பேசிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க. அத்தையை என்ன செய்யணும் தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது வந்து அத்தைக்காக என்ன சமைக்கலாம்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை அத்தை, அதனால தான். அது உண்மைதான். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா நான் ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சிருக்கேன். ஆமா பிரியா, நீ என்னோட கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் வாமா. கடவுளே, நான் அவரை மீட் பண்ணி எப்படி போறது?